உங்கள் முன் பட்டிமன்றம் நடத்துவதற்காக நம் சக விநியோகஸ்தர்கள் மிக ஆவலோடு இருக்கின்றார்கள். அதை கண்டு ரசிப்பதற்கும் கேட்டு ரசிப்பதற்கும் நாங்களும் மிக ஆவலோடு இருக்கின்றோம். தலைப்பு விநியோக தொழிலை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியாது என்ற இருவேறு தலைப்புகளிலே இங்கே நம் முன் உரையாற்றுவதற்காக முடியும் என்ற தலைப்பில் பேசுவதற்காக அருமை சகோதரர் திரு எஸ் நெல்லையப்பன் அவர்களை முதற்கண் இங்கே உங்கள் முன் அழைக்கின்றேன். திரு நெல்லையப்பன் அவர்கள் இந்த தொழிலை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியும் என்று பேசுவதற்காக அடுத்தது எஸ் மாணிக்கம் அவர்களை உங்கள் முன் அழைக்கின்றேன். அருமை சகோதரர் பி கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திரு சி பால்ராஜ் அவர்கள் முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், அதை முடித்தும் காட்டியிருக்கின்றார்கள். அடுத்த தலைமுறையும் இங்கே எடுத்திருக்கிறார். அதனால அவர் இதை பேசுறதற்கு ஒரு தகுதியான ஆள். முடியாது என்று பேசுவதற்காக அருமை சகோதரர் எஸ் பாலமுருகன், திரு பி பழனிவேல் அவர்கள், திரு ஏ ராஜகோபால் அவர்கள், இந்த விழாவின் நாயகன் சங்கரி எம் முத்துக்குமார், உங்கள் சார்பாக மிக கரகோஷத்தோடு அவரை அழைக்கின்றேன். இந்த பேச்சாளர்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் அல்லவா? சொல்லின் செல்வரும் பேச்சின் வித்தகருமாகிய நடுவர் கே எஸ் இக்ஷான் அவர்களை உங்கள் சார்பாக மிக கரகோஷத்தோடு அழைக்கின்றேன். வாருங்கள். நன்றி. ஆரம்பியுங்கள். தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோக சங்கங்கள் கூட்டமைப்பினுடைய எழுச்சி தினத்தை இன்றைக்கு தமிழகமெங்கும் மிக சிறப்பான முறையிலே பல்வேறு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகளோடு துவங்கி நடத்தி முடித்துவிட்டு திருநெல்வேலி மாநகரம் மாவட்டம் இந்த இரண்டும் இணைந்து தமிழகத்திலே முதல் முறையாக, குறிப்பாக இந்திய அளவிலேயே முதல் முறையாக, இன்னும் சொல்லப்போனால் வணிக சமூகத்திலேயே முதல் முறையாக ஒரு கன்னி முயற்சியான பட்டிமன்றத்தை இறுதியாக இங்கே ஒரு நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சங்கடமான காலகட்டங்களிலே ஒரு மிக அருமையான தலைப்பை இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். எஃப்எம்சிஜி விநியோக தொழில் தாக்கு பிடிக்குமா? அப்படியே தாக்கு பிடித்தாலும் வரக்கூடிய தலைமுறைக்கு இது பயனளிக்குமா என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. தாக்கு பிடிக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த அணியின் தலைவராக பாசத்திற்குரிய பால்ராஜ் அவர்களும், இல்லை இது தாக்கு பிடிக்காது, நம்முடைய தலைமுறைக்கு இதை கொண்டு செல்ல இயலாது என்ற அணிக்கு அன்பிற்குரிய சங்கரி முத்துக்குமாரன் அவர்களும் தலைமை ஏற்றிருக்கின்றார்கள். முன்னிலை வைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள், மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அருள் இளங்கோ உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள், நெல்லையப்பன் உள்ளிட்ட மாநகர நிர்வாகிகள், பல்வேறு மண்டலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மண்டல நிர்வாகிகள், விருந்தினர்கள், இந்த கூட்டமைப்பினுடைய உயிரோட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, என்றென்றும் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய விநியோக சொந்தங்கள், நம் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த விநியோக தொழிலை பற்றி இப்பொழுது நாம் தலைப்பிலே பட்டிமன்ற நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பாக சில வரலாற்று நிகழ்ச்சிகளை நாம் அறிந்து கொள்வது நமக்கு கட்டாய கடமை. ஏனென்றால் நம்முடைய வரலாறை அறியாமல் எந்த ஒரு தொழிலும் நிலைத்து நின்றதில்லை என்பது ஒரு சொல்.
அதுபோக இந்த விநியோகத் தொழிலினுடைய வரலாற்றை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக இப்படி ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் உதயமாகி அதை செயல்படுத்துவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த மாநில தலைவர், மாநகர நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கன்ற பாராட்டுவோடை தெரிவித்துக் கொள்வதோடு நம்முடைய பாசத்திற்குரிய பழனிவேல் மற்றும் சங்கரி முத்துக்குமரன் ஆகியோருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். 1842 இன்றைக்கு இனிப்பாக இருக்கக்கூடிய பாரிஸ் சுகர் கம்பெனி துவங்கப்பட்ட ஆண்டு. ஆனால் அவர்கள் விநியோகத்துறைக்கு வரவில்லை. 1888 அன்றைக்கு கல்கத்தா துறைமுகம், லண்டனிலிருந்து ஒரு கப்பல் வந்து நிற்கின்றது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெட்டிகள் அந்த கப்பலில் இருந்து இறக்கி வைக்கப்படுகின்றது. அந்த பெட்டியினுடைய வெளிப்புறம் எழுதப்பட்டிருக்கின்றது சன்லைட் டிடர்ஜென்ட் பார் மேட் ஃப்ரம் யூகே என்று. 1888 தொடங்கிய இந்த தொழில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளை கடந்தும் உயிரோட்டமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, 1860 விநியோகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டானது. மும்பையிலே இன்னைக்கு டப்பாவாலா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பின் தான் ஒரு முன்னோட்டமாக இருந்தது, ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது. அன்றைக்கு தொடங்கிய அந்த விநியோக தொழில் படிப்படியாக 1910 ஐடிசி என்று சொல்லக்கூடிய இம்பீரியல் டுபாக்கோ கம்பெனி உருவாக்கப்படுகின்றது. 1916 விருதுப்பட்டியில் கோலி சோடா கம்பெனி, அதான் நம்ம எல்லாரும் சொல்கிறோம் காளிமார்க்கு, அந்த கம்பெனி 1916 உருவாக்கப்படுது. 1917 டோம்கோ டாடா ஆயில் மில்ஸ் கார்பரேஷன் அவங்களுடைய தயாரிப்பை தொடங்குறாங்க 1917. 1918 பிரிட்டானியா, 1925 ஏவிடி, 1930 HUL. 1950 1980 வரைக்கும் இந்த தொழில் வந்து சுலோவான ஒரு growth கிடைக்குது. அப்பமெல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகள்லேருந்து இறக்குமதி கம்மி. அந்த காலகட்டங்களில் தொழிலானது வெளியில் அறிமுகம் இல்லாத ஒரு காலகட்டம். அந்த தொழில் உற்பத்தி நடந்து கொண்டிருக்கின்றது. 1980 90 வரைக்கும் தான் இந்த தொழில் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கிறது 1980 90. இன்றைக்கு நம்மில் இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த உறுப்பினர்கள் அந்த காலகட்டத்தில் தான் தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த அத்தனை வளமும் 1980 90 பெற்ற வளமாகத்தான் இருக்கும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. 1990 2000 வரை மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்த ஆண்டுகள். தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், வெளிநாட்டு கம்பெனிகளினுடைய இறக்குமதிகள், இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கைகளை நம்பி இந்தியாவிலே தொழில் செய்ய வேண்டும் என்று பல்வேறு உலக நாடுகளிலிருந்து இங்கே வந்து தொழில் செய்த ஆரம்பித்தார்கள். அந்த தொழில் செய்ததனுடைய நோக்கத்தின் காரணமாக நாமெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே விநியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியதற்கு அந்த தாராளமயமாக்கலும் உலகமயமாக்கலும் மிக முக்கிய காரணிகளாக இருந்தது என்பது நமக்கெல்லாம் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 மில்லியன் எம்ப்ளாய்மெண்ட்களை அந்த ஆண்டுகளிலே நமக்கு இந்த எஃப்எம்சிஜி விநியோகம் பெற்றுத்தந்தது என்று சொன்னால் அது மிகையில்லை. அந்த ஆண்டுகளில்தான் மீடியாக்களுடைய புரட்சி ஏற்பட்டது. டிவி, அந்த புரட்சியின் காரணமாக மிகப்பெரிய வணிக உலகமே உருவானது. அது நமக்கு லாபமும் தந்தது, மிகப்பெரிய நஷ்டமும் தந்தது. அதுவரைக்கும் அந்த கம்பெனிகள் நமக்கு லாபம், நாம் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டு நமக்கு என்ன வேணுமோ அவ்வளவு சலுகையும் செய்து கொண்டிருந்த அந்த கம்பெனிகள் என்றைக்கு கமர்ஷியல் டிவியாக மாறியதோ அன்றைக்கு
நமக்கெல்லாம் லாப சதவீதத்தை குறைக்க ஆரம்பித்தார்கள் என்றால் நீங்கள் செய்வது சேல்ஸ் மாத்திரம்தான், நாங்கள் ஏற்கனவே மார்க்கெட்டிங் செய்து விட்டோம் என்று அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அந்த 1990க்கு பிறகு எந்த அளவுக்கு நமக்கு அதிகபட்சமான லாபம் கிடைத்ததோ அந்த அளவுக்கு லாபத்தினுடைய சதவீதமும் குறைய ஆரம்பித்தது. 10% வாங்கி கொண்டிருந்த லாபம் இன்றைக்கு 2.75% வந்து நிற்கின்றது. 2000லிருந்து 2024 இன்டர்நெட்டினுடைய வளர்ச்சி, திரும்பும் திசையெல்லாம் மொபைல் போனுடைய வளர்ச்சி, கிட்டத்தட்ட ஒரு எண்ணிக்கை சொல்கின்றது 700 மில்லியன் மக்களிடம் இன்றைக்கு டெலிஃபோன் இருக்கின்றது, இன்டர்நெட் பயன்பாடுகள் இருக்கின்றது. இன்டர்நெட் பயன்பாட்டின் மூலமாக விநியோக தொழில் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது சாதாரண மக்களுடைய கேள்வியாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாமெல்லாம் அதனுடைய தாக்கத்தின் காரணமாக மிகப்பெரிய சங்கடங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எந்த வகையில்? ஆன்லைன் பிஸ்னஸ் நடப்பதற்கு இன்டர்நெட் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஒவ்வொரு ஆன்லைன் நிறுவனங்களும் தங்களுடைய வணிகத்தை வளர்த்துக் கொள்வதற்காக இன்டர்நெட்டினுடைய வளர்ச்சியை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 2020-24 போன்ற காலகட்டங்களில் நாம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தோம். 1990 வளர்ந்து வந்த அந்த நாட்கள் 2024 மிகப்பெரிய சரிவை நோக்கி நாமெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் கூட எல்லா விநியோக சொந்தங்களுடைய நெஞ்சங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த தொழில் நாளை எப்படி இருக்கும்? 2024 மிகப்பெரிய சங்கடத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் 2050 இந்த தொழில் எந்த விதத்திலே இருக்கும், 2100 இந்த தொழில் எந்த விதத்திலே இருக்கும் என்று நாமெல்லாம் மிகப்பெரிய கேள்வி கணைகளை தொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் தயாரிப்பு நிறுவனங்கள் 2100 நம்முடைய நிறுவனத்தை எந்த அளவுக்கு லாபத்தை நோக்கி செலுத்த வேண்டும் என்பதை அவர்களெல்லாம் R&D மூலம் அவர்கள் சிந்தித்து கொண்டு அதனுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் 2050 2075 இந்த தொழிலை எப்படி செய்ய போகிறோமோ என்ற கவலை தோய்ந்த முகத்தோடு நாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். உங்களைப் போல்தான் எனக்கும் மிகப்பெரிய ஆவலோடு நானும் காத்திருக்கின்றேன். தாக்கு பிடிக்கும் பயனளிக்கும் என்ற தலைப்பிலே உரையாற்றுவதற்கு பாசத்திற்குரிய பால்ராஜ் அவர்களுடைய தலைமையிலே மிக நீண்ட அனுபவம் உள்ள அனுபவசாலிகள் எல்லாம் இந்த பக்கம் அமர்ந்திருக்கின்றார்கள். தாக்கு பிடிக்காத ஐயா, இந்த தொழில் நாங்கள் என்னத்துக்கா செய்யறதுக்கே இந்த பாடுபடுதோம் ஐயா, நாளைக்கு இதை கொண்டு என் பிள்ளைகள்கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தலையெழுத்தா, அவன் ஐடியில் படித்து முடிச்சுட்டு பெரிய வேலைக்கு போகிறான், என்னத்தை சொல்லிக்கிட்டு வேற வேலை இருந்தா பாருங்கன்னு சொல்றதுக்கு சங்கரி முத்துக்குமரன் தலைமையில பூரா இளைஞர் பட்டாளம் பாருங்க. உங்களை மாதிரி தான் மிகப்பெரிய ஆவலில் இருக்கேன், என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையேன்ட்டு. பாப்போமே, உங்களை மாதிரி நானும் ஆவலா இருக்கேன், என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போமாங்க. அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பெரிய பெரிய R&D பெரிய பெரிய ரிசர்ச் வச்சிருக்காங்க. 2075 எப்படி கொண்டு வரணும், 100 எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லக்கூடிய பாயிண்டை வச்சு நம்மளும் ஒரு ரிசர்ச் வைப்போமே. தலைமையில தலைவர் எல்லாத்துக்கும் தயாரா தானங்க இருக்காரு. இந்த தொழிலை நம்ம எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி தான் தலைவர் இருக்காப்புல. அதனால அவ்வளவு ரிசர்ச் வைக்கிறதுக்கு தயாரா இருக்கா? சொல்லுங்க, நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ல அவ சொல்றதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு.